நம்ம ஆன்லைனில் பஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது எதை வச்சு பஸ் டிக்கெட் புக் பண்ணுறோம்? பஸ்ஸோட ரேட்டிங் அண்ட் பஸ்ஸோட இன்டீரியர் கிளீனிங் மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, பஸ் டிரைவர்ஸோட டிரைவிங் ரிவ்யூ. பாதி பேர் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல தான் அவங்களோட லைஃபே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இறக்கி விட்டு போன பஸ்லாம் எங்கே நிற்கும், அந்த பஸ் எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேடு வரைக்கும் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் எல்லாருமே அடிக்கிற வெயிலில் டிக்கி ஓப்பன் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் உள்ள ஏசி போட்டுலாம் தூங்க முடியாது இல்லைங்க. சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு கீழே ரோட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க அந்த நிழலில். நான் உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கூட இல்லைங்க படுக்கிறதுக்கு. வணக்கம், என் பேர் ராமர். நான் ஆம்னி பேருந்தில் கடந்த 20 ஆண்டுகளாக வேலை செய்கிறேன். இப்போ நாங்கள் புதுசாக ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். சட்டங்கள் மற்றும் நம்ம தொழிலாளர்களுக்காக ஒரு பாதுகாப்பு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். சங்கத்து பேர் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கம். சில விபத்துகள் ஏற்படுது, எங்களோட குடும்பங்கள்லாம் பின்னோக்கி போயிடுது. கம்பெனி சில ஓனர்கள்லாம் இந்த லாக்டவுன் வந்த அப்புறம் நிறையா பாதிக்கப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க எங்கள் ஓட்டுநர்களுக்காக சரி அவங்களே காப்பாற்றி போனோம், அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சில இந்த வரைக்கும் முயற்சி பண்ணி வாகனங்கள் இயக்குறாங்க. நம்மளோட ஓட்டுநர்களுக்கு தான் பாதுகாப்பை தவிர பாதுகாப்பு இன்சூரன்ஸ் விபத்து காப்பீட்டு திட்டம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, இந்த வீடியோவை ஷேர் மட்டும் பண்ணுங்கள்.